இன்றைய தின தியானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி யோபு 2வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். இங்கு யோபுவை குறித்து நாம் பார்க்கும்பொழுது எல்லோருக்கும் அறிந்ததான சம்பவம்தான். ஆனாலும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் ஆழமாக அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அவருக்கு இருந்ததான சொத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா 500 கழுதை, 500 ஏர்மாடு, 7,000 ஆடுகள், 3,000 ஒட்டகங்கள், திரளான பணிவிடைக்காரர்கள், இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அவங்க எல்லாருமே ஒரே நாளில் இவ்வளவு பேரும் அழிந்ததான காரியத்தை நம்ம யோபுவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அதோடு மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து கடைசியாக அவனுக்கு இருந்த 10 குமாரத்திகளும் மரித்து போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு காரியம், இல்லை ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு காரியம் நமக்கு சொந்தமானது இழந்து போனாலே நம்ம எவ்வளவு மனசு கஷ்டப்படுறோம். ஆனால் இங்கே யோபு ஒரே நாளில் இவ்வளவத்தையும் அவர் இழந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்போ கூட யோபு என்ன பண்ணலையா, எந்த விதத்துலையும் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கு. இங்கே யோபுவோட உத்தமம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறது என்ன காரியம் அப்படின்னா, எவ்வளவு பாடுகள் எவ்வளவு இழப்புகள் இருந்த போதிலும் யோபு தேவனை ஒருபோதும் அங்கே கேள்வி கேட்கல, தூஷிக்கல. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதை அனுமதிச்சிங்க, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு அவர் எந்த விதத்துலேயும் அவர் அங்கே கேள்வி கேட்டிருக்கிற மாட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே அங்கே சொல்கிறாரு, முகாந்திரம் இல்லாமல் பிசாசானவன் இந்த காரியத்தை அனுமதிச்சாலும் அவன் இன்னும் என் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுலேருந்து பிரியமானவர்களே, நம்மளும் கூட நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான எந்த பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரிடத்துல நாம் கேள்வி கேட்டுக்கொண்டு, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், நான் ஏன் இதை அனுபவிக்கணும், நான் ஏன் இதை பண்ணேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்லாம் நம்ம யோசிக்காதவாறு என்ன பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை உறுதியாய் நம்ம பற்றி கொண்டு நம்மளுடைய ஓட்டத்தை ஓடும் பொழுது யோபு எப்படியாக இறுதியில் ஆசீர்வதிக்கப்பட்டாரோ அதே போல நாமளும் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக இருக்க முடியும். அந்த ஓட்டத்தில் நம்ம ஓடுவோன்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏசப்பாவும் இதை தான் சொல்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை நினைவில் கொண்டவர்களாய் நாம் ஓடுவோம். நன்றி.